ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 days. ஸோ ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? 16 நாளில். இஃப் ஏ அலோன் கேன் டூ அ ஒர்க் இன் 48 days. ஸோ ஏ மட்டும் அந்த வேலையை பார்த்தாருன்னா 48 நாள் ஆகுமா? ஸோ அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம இப்படியே பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே எஃபிஷியன்சியில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வார்? 48 days செய்வார். ஸோ அப்போது அவரோட ஒரு நாள் வேலை எவ்வளவா இருக்கும்? 1/48 இருக்கும். ஸோ ஏயும் பியும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடித்தாங்க? 16 நாளில் முடித்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கலாக எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது டேஸாக ரெசிப்ரோக்கலாக எடுத்திங்கன்னா எஃபிஷியன்சி வந்துடும். அதான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இவங்க கொடுத்த டேட்டா படி 1/A = 40, 1/48. ஸோ இதுக்கு பதிலாக 1/48 போட போகிறோம். ப்ளஸ் 1/B = 1/16. ஸோ இந்த 48 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா சப்ராக்ஷனில் போகும். 1/16 - 1/48. இப்போ வந்து எல்சிஎம்லாம் எடுக்காதீங்க, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1/B = 1 × 48, 48 - 1 × 16, 16 / 48 × 16. அவசரப்பட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ 48 - 16 32. 32 / 48 × 16. 1 16s are 16, 2 16s are 32, 1 2s are 2, 2 2s are 4, and 4 2s are 8. ஸோ அப்போது ஏன் இங்கே நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி புரிஞ்சா? மோஸ்ட்லி கேன்சல் ஆகிடும், அதனால் கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ 1/B = 1/24. ஸோ இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணால் B = 24 days. ஸோ B alone can do a work in 24 days. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாத்தையும் டேஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எஃபிஷியன்சியில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.